ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கால்சியம் ரிச் ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். கால்சியம் லெவல் நம்ம உடம்புல கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பேக் பெயின், மூட்டு வலி, பல் சிதைவு, உடல் சோர்வு, எலும்பு பலவீனம் இதெல்லாம் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து எள்ளு. 100 ml பாலையும் 100 மில்லிகிராம் எள்ளையும் கம்பேர் பண்ணும்போது பாலை விட 8 மடங்கு அதிக கால்சியம் எள்ளில் இருக்குது. மூட்டு வலியை குறைச்சி போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. எள்ளில் மெக்னீஷியம், மாங்கனீஸ், சிங்க் போன்ற சத்துக்களும் இருக்குது. எள்ளில் உள்ள செசமின் அப்படிங்கிற காம்பனன்ட் நம்ம மூட்டு எலும்பில் உள்ள கார்டிலேஜை ப்ரொடக்ட் பண்ணி மூட்டு வீக்கத்தை குறைக்குது. நம்ம எள்ளை வறுத்து இட்லி பொடியில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் டெய்லியும் ஒரு எள்ளு உருண்டை அப்படி சாப்பிட்டுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நம்ம எள்ளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியம் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிற பொருள் வந்து கொள்ளு. 100 கிராமில் 300 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. கொள்ளு வந்து கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள எல்டிஎல் அதாவது கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ரிச் ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர் இருக்குது. நம்ம கொள்ளை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரசம் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அவிச்சு அப்படியே அது தால் மாதிரி சாப்பிடலாம். அடுத்து பார்க்க போகிற பொருள் ராகி. 100 கிராம் ராகியில் 330 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ராகியில் ரிச் பொட்டாசியம் அண்ட் அயன் இருக்குது. இந்த பொட்டாசியம் வந்து நம்ம பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்குது. அயன் வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம ராகியை கூழ், புட்டு, அடை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல கால்சியம் உறிஞ்சப்படணும் அப்படின்னா அது கூட விட்டமின் டி ரொம்ப முக்கியம். விட்டமின் டி எதில் இருக்குன்னா காலையில் நம்ம வெயிலில் நின்னோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் நின்னோம் நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும். அது இல்லாமல் எக்கோட மஞ்சக்கரில் இருக்குது. அப்புறம் ஃபேட்டி ஃபிஷ்ஷில் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.